நான் சிறுவயதில் கேட்ட ஒரு அற்புத கதையை சொல்லலாமா? சொல். ஒரு நேர்மையான வியாபாரி பயணம் செல்லும் வழியில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து பழம் சாப்பிட்டார். அவர் எரிந்த பேரீச்சம்பழக் கொட்டை திடீரென ஒரு ஜின்னின் மகனை தாக்கியது. அப்போது அங்கே மிகப்பெரிய ஜின் தோன்றியது. நீ என் மகனை காயப்படுத்தி விட்டாய், ஆகையால் இன்றிலிருந்து நீ எனக்கு அடிமை. எனக்கு குடும்பம் இருக்கிறது. 1 வருடம் கால அவகாசம் கொடு. என் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை ஏற்பாடு செய்து வைத்துவிட்டு நான் திரும்பி வருகிறேன். 1 வருடத்தில் நீ திரும்பி வரவில்லை என்றால் உன் குடும்பமே அழியும். 1 வருடம் கழித்து வியாபாரி உண்மையாக திரும்பி வந்தார். அவன் வாக்கை காப்பாற்ற வந்தார். அந்த நேரத்தில் 3 முதியவர்கள் அங்கே வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விசித்திரமான கதையுடன் வந்தார்கள். அடுத்தது என்ன நடந்தது? அதை நான் நாளை சொல்கிறேன். கதையின் சுவாரஸ்யத்தால் ராணியை அந்த நாள் ராஜா ஒன்றும் செய்யவில்லை.